حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் வீடுகள் சம்பந்தமான சட்டங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நம்முடைய வீடுகளை கட்டும் பொழுது தமிழகத்தில் உள்ள பல ஊர்களில், வட இந்தியாவில் உள்ள சில ஊர்களிலேயும் அந்த ஊர் பள்ளிவாசலுடைய மினாரா இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வீடு கட்டக்கூடாது என்று நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஊரில் மினாரா, பள்ளிவாசலுடைய மினாரா இருந்தால் அது ஒரு 20 அடியில் இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு மாடியும் 20 அடிக்கு மேலே போகக்கூடாது. அந்த பள்ளிவாசலுடைய உயரத்தை கணக்கில் கொண்டு தான் வீடுகள் கட்டணும் என்று நம்பிக்கை இருக்கிறது. சில கிராமங்களில் கட்டாயமான சட்டமே இருக்குது, ஜமாத்து கட்டுப்பாடு இருக்குது. வீடு கட்டுவதாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு மேலே வீடு கட்டினாங்கன்னா ஊரை விட்டு நீக்கிடுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ இந்த பள்ளிவாசலுக்கு மேலே கட்டக்கூடாது என்ற இந்த நம்பிக்கை இஸ்லாமிய அடிப்படையில் சரிதானா? பள்ளிவாசல்னால் மினாராவை சொல்கிறாங்க. பள்ளிவாசல்னு சொன்னால் 2 மாடி ஒரு 20 அடி 30 அடி தான் இருக்குது. அவங்க சொல்வது எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு மேலே உயரமாக கட்டப்படக்கூடிய அந்த மினாரா தான் அளவு அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ முதல்ல இதை விளங்கி கொள்வதாக இருந்தால், இந்த பள்ளிவாசலுக்கு மினாரா கட்டுவது இஸ்லாத்தில் உள்ளதா? மினாரா கட்டுற வழக்கமே பின்னாடி ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஸ்ஜித் நபவிக்கு அவங்க இருந்த காலத்துலேயும் 4 ஹலீஃபாக்களுடைய காலத்துலையும் மினாரா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துலையும் கிடையாது, 4 ஹலீஃபாக்களுடைய காலத்துலேயும் மினாராக்கள் கிடையாது. ஹிஜ்ரி 88 தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் கவர்னராக இருக்கும் பொழுது, வலீத் என்பவர் அதிபராக இருக்கிறார் ஹலீஃபாவாக. உமர் இப்னு அப்துல் அசீஸ் மதீனாவுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆட்சியில் தான் மஸ்ஜித் நபவியில், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிங்கிறோம்ல, அந்த பள்ளிவாசலில் 4 முனையிலையும் 4 மினாரா கட்டினார். அதான் முதல்ல மினாரா கட்டுற வழக்கமே 88 தான் வருது, ஹிஜ்ரி 88. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து ஒரு 78 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த மினாரா கட்டுற வழக்கமே வந்திருக்குது. அதை தொடர்ந்து பல ஊர்கள்லையும் என்ன செஞ்சாங்கன்னா, உமையாக்களுடைய ஆட்சியில் கட்டப்படுற பள்ளிவாசல்னால் ஒரு உயரமாக இருக்கட்டுமே என்று கட்டினார்கள். அது தடை செய்யப்பட்டது கிடையாது. ஒரு அடையாளத்துக்காக கட்டலாம், பள்ளிவாசல் எங்கே இருக்குது என்று தூரத்திலிருந்து அறிந்து கொள்வதற்காக வேண்டியும். பள்ளிவாசல் சொல்லப்படுற பாங்கு, அப்போ மைக்கெல்லாம் கிடையாதுல்ல, அந்த பாங்கு சத்தம் அதிகமான தொலைவுக்கு செல்வதாக இருந்தால் உயரமாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் என்ற நோக்கத்தில் மினாரா கட்டினாங்க. அந்த நோக்கத்துக்கு மினாரா கட்டுவது தவறு கிடையாது என்றாலும், அது இஸ்லாத்தினுடைய அம்சமாக அது இல்லைங்கும்போது, அது ஒரு மனிதனுடைய கற்பனையில் தான் அந்த மினாரா உண்டாயிருக்குன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு மேலே வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்ல இவங்க யார்? மினாராவே நம்மளாக உண்டாகி கொண்டு ஒரு மினாரா உண்டாக்கி கொண்டு இதுக்கு மேலே கட்டக்கூடாதுன்னா எப்படி? மினாரா கட்டுறது முடிவெடுக்கிறது யார்? ஒரு மனுஷன் தானே. ஒரு மனுஷனோ ஒரு ஜமாத்து நிர்வாகமோ என்ன செய்வாங்க, நம்ம ஊரில் ஒரு 100 அடிக்கு மினாரா கட்டுவோன்னு முடிவெடுப்பாங்க. இவன் 100 அடிக்கு முடிவெடுத்த உடனே அனைவருக்கும் வீடு கட்டுறதுக்கு சட்டமாகுமா? ஒரு மனிதர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவின் அடிப்படையில் எல்லா மனிதர்களுடைய முடிவை மாற்ற நினைப்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. அதனால் பள்ளிவாசல் மினாராவுக்கு மேலே வீடு கட்டினாலும் தப்பு கிடையாது. மினாராங்கிற ஒரு கணக்கே கிடையாது. மினாராவுக்கு மார்க்கிறதுக்கு சம்பந்தம் அனுமதிக்கலாம், தப்புன்னு சொல்ல முடியாது. அது அனுமதிக்கலாமே தவிர மினாரா தான் அந்த அளவுகோல். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு ஒரு அளவுகோல் போட்டு தந்திருந்தான்னு வைங்க, அதை மீறக்கூடாதுன்னு சொன்னாலாச்சும் ஒரு லாஜிக் இருக்குது.
அல்லாஹ் வந்து காபத்துல்லாவுக்கு மற்ற எதுக்காச்சும் மினாரா போட்டு தந்தானா? இத்தனை அடியில் இருக்கணுன்ற உயரத்தை போட்டு தந்தானா? மனிதர்கள் தான் இதை முடிவு செய்கிறோம். பள்ளிவாசனுடைய உயரத்தை முடிவு செய்வதும் மனிதர்கள் தான் செய்கிறமே தவிர, அதனுடைய மினாராக்களை முடிவு செய்வதும் மனிதர்கள் தான் செய்கிறமே தவிர, அல்லாஹ் வந்து நமக்கு என்ன செய்யலை, ஒரு அளவு குறித்து தரவில்லை. இத்தனை அடி என்று அப்படியாவது ஹதீஸில் வந்திருக்குதா? வீடு கட்டுவதாக இருந்தால் ஒரு 40 அடிக்கு மேல் 50 அடிக்கு மேல் கட்டக்கூடாதுன்னு இருக்குதா? அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துடைய மெட்டீரியலை கொண்டு 40 மாடலாம் கட்ட முடியாது. அந்த காலத்தில் ரசூல்லா காலத்தில் பயன்படுத்துகிற அந்த களிமண்ணை கொண்டு அவ்வளோ உயரமாக கட்ட முடியாது. பிறகு காலப்போக்கில் அதுக்குரிய சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த அதிகமாக கட்டலான்னு வரும். அதனால் இஸ்லாம் அதில் தலையிடலை. மினாராவுடைய உயரமோ பள்ளிவாசலுடைய உயரமோ வீடுகளுடைய உயரமோ சொல்லவே இல்லை. அதனால் வந்து எந்த ஒரு மாதிரியான கட்டிடத்தை நீங்கள் உயரமாக வேண்டாலும் கட்டலாம். சில ஊர்களில் சில நாடுகளில் சில சட்டம் போட்டிருப்பாங்க. அது வந்து நாட்டு சட்டம் என்பதற்காக நம்ம மீற முடியாது. சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கலங்கரை விளக்கம் இருக்கும், அதை தாண்டி கட்டக்கூடாது என்று சட்டம் போட்டு வச்சுருப்பார்கள் சில பெரு நகரங்களில். அந்த ஊருடைய சட்டம் அதுவாக இருக்குமே, ஆனால் ஊர் சட்டம் என்பதற்காக நம்ம கட்டுப்படலாம். ஏன்னு கேட்டால் இப்போ கப்பலை திசை திருப்பி விட்டுரும், கலங்கரை விளக்கத்தை மறைச்சிரும் இப்படின்னு உலக நன்மையை கருதி சில காரணங்களுக்காக நம்ம தமிழ்நாட்டிலே சில நகரங்களில் என்ன இருக்குது, இத்தனை உயரத்துக்கு மேலே கட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அது அரசாங்க சட்டம். அது ஒரு காரணத்திற்காக சொல்லப்படுற சட்டம். அது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம அரசாங்கத்துடைய கட்டுப்படணுமே என்ற ஒரு காரணத்திற்கு, இல்லாட்டி அனுமதிக்க மாட்டானே, இல்லாட்டி நீ அப்ரூவல் அவன் தரமாட்டானே அப்படிங்கிற வகையில் அது செஞ்சால் அதுக்கு அதில் குற்றம் கிடையாது. இது இஸ்லாத்தில் உள்ளது, இஸ்லாம் இப்படி தான் சொல்லுகிறது என்று செய்வார்களே ஆனால் அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. மெனாராவுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. மெனாரா உயரத்தை வைத்து பள்ளி வீடுகள் கட்டுவதற்கு சம்பந்தம் கிடையாது. இது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தமாக அறிந்து கொள்கிற விஷயத்தில், இந்த வீடு என்பது நம்முடைய வெயில் மழையிலிருந்து நம்மளை காப்பதற்காக வேண்டியும், நம்முடைய சொத்துக்கள் திருட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு தான் அந்த வீடுகளை நம்ம கட்டி கொள்கிறோம். அதையெல்லாம் விட வீடுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்களுடைய ப்ரைவசி தான் முக்கியம். நம்ம வீடு கட்டுறதுடைய இஸ்லாமிய அடிப்படையில் வீடு கட்டுறதுனுடைய முதன்மை நோக்கம் என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ப்ரைவசின்னு ஒன்று இருக்கிறது. அந்த ப்ரைவசியை காத்துக்கொள்வதாக இருந்தால் ஒரு வீடுங்கிற ஒரு அமைப்பு வேணும். அவனுக்குன்னு தனிமைன்னு சிலது இருக்கா இல்லையா? அவன் தனிமையாக இருக்கிற நேரத்தில் வந்து அந்த தனிமையை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது. வீட்டில் இருக்கும்போது சட்டையை கட்டி இருப்பான், பல மாதிரி இருப்பான். பெண்களாக இருந்தால் உபரியான ஆடைகள் இல்லாமல் இருப்பார்கள், அல்லது கணவன் மனைவி நெருக்கமாக இருப்பார்கள், பல விதமாக இருப்பார்கள். இந்த விஷயங்களை வந்து அடுத்தவர்கள் கண்கள்லேருந்து காப்பாற்றுறது தான் இந்த வீட்டினுடைய முதன்மை நோக்கம். இஸ்லாமிய அடிப்படையில் வீட்டுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், அடுத்தவர்கள் வந்து நம்முடைய பிரைவசி தனிமையான விஷயங்களை பார்த்து விடக்கூடாது. எல்லா வீடு கட்டுவதற்கும் இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் நீங்கள் போகிறதா இருந்தால் திடுதிப்பு நுழைஞ்சிடக்கூடாது. திறந்து கிடக்கிற கதவு இல்லாத வீடாக இருந்தாலும் சரிதான். வீடுகளில் நுழையிறதா இருந்தால் நீங்கள் பர்மிஷன் வாங்காமல் போகக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுறான். எப்படி? 24வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தத்குலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்கு சென்றால். உங்கள் வீட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்க தேவையில்லை. வீட்டிலேருந்து சும்மாவுக்கு வந்துட்டு உள்ளே போகிறீங்க, வரலாமான்னு கேட்கக்கூடாது. அது உங்கள் வீடு தான் அது. அப்போ உங்கள் வீடு அல்லாத வேறு வீடுகளுக்கு நீங்கள் நுழையக்கூடாது. ஹத்தாஸ் தஸ்தானிசு ஒத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அனுமதி கேட்டு சலான் சொல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா என்று கேட்காமல் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது. தாலிக்கும் ஹைருல்லக்கும், இதுதான் உங்களுக்கு சிறந்தது. லஅல்லக்கும் ததக்கரும், நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ முதல்ல வந்து எந்த வீட்டுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் வரலாமான்னு கேட்டு அவங்க எஸ்ன்ற பிறகு தான் போக முடியும். நம்ம பாட்டு நுழைஞ்சிட முடியாது. அந்தந்த காலத்தில் வந்து காலிங் பில் வச்சுக்கிறாங்களா, சரி காலிங் பில்லை கூட அழுத்துங்க. அதை அழுத்தி கூட அங்கேருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் போகணுமே தவிர, உங்களுக்கு வந்து அழைப்பு இல்லைன்னு சொன்னால் போகவே கூடாது. கதவு இல்லாத வீடுகளாக இருந்தாலும் சரி தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்கள் வீடு அல்லாத வேறு வீடு. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கேட்க தேவையில்லை. நம்மளாக போய்க்கலாம். நம்ம மனைவி மக்கள் இருப்பாங்க, வெளியே வருவாங்க போவாங்க, அதுக்கு பர்மிஷன் கேட்க தேவையில்லை. சலான் சொல்லுதல் இருக்கிறது, பர்மிஷன் கேட்குறதுக்கு அல்லாஹ் என்ன சட்டம் போடுறான்னு கேட்டால், லா தத்குலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அனுமதி பெற்று செல்லுங்கள். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், அங்கே நீங்கள் யாரையும் காணாவிட்டால், ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்குறீங்க, பதிலே வரமாட்டேங்குது. ஒருத்தருமே இல்லை, பூட்டி கிடக்கிற வீடாக இருக்கலாம். அந்த காலத்தில் பூட்டு போடாமல் கூட சும்மா சாத்தி வச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க.
நீங்கள் வரலாமான்னு கேட்குறீங்க, ரிப்பில் வரல. அப்போ போல ததுகுலுஹா ஹத்தா யூதனலுக்கும், நீங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் இல்லையே நம்ம போயிடலாம்னு போயிடக்கூடாது. நீங்கள் அனுமதி இல்லாமல் நுழைந்து விடவே சொல்லாதீர்கள். ஒயின் கீழலுக்கு முறிஜிவு ஃபர்ஜிவு, இல்லை நீங்கள் போயிருங்க, இப்போ நான் பார்க்க விரும்பலைன்னு சொன்னால் திரும்பிடணும். ஒயின் கீழலக்கும், உங்களுக்கு சொல்லப்படுமையானால் இருஜிவு, திரும்பி செல்லுங்கள்னா இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. நம்ம வீடு தேடி வந்தேன், அது எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவருடைய நிலை பல விதங்களில் அவங்க இருப்பாங்க. அது மாதிரி அறகுறையாக சேவ் பண்ணிகிட்டு இருப்பார், பாதி சேவ் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த கோலத்தில் உங்களை பார்க்க விரும்ப மாட்டார். விரும்பாமல் இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம தப்பாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சொல்லிட்டார நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்கிறான்ல, இன் கையிலக்கும் இருஜிவு, நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னால் இப்போ எனக்கு பார்க்குற ஒரு நிலைமை இல்லை என்று சொல்லப்படுமையானால் ஃபர்ஜுவு, நீங்கள் திரும்பி விடுங்கள். ஹூ அஸ்காலக்கும், அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது. எந்த வீட்டுக்கு போனாலும் வாங்கன்னு சொன்னால் தான் வரணுமே தவிர பதிலே வராட்டாலும் போகக்கூடாது. அல்லது எடுப்பில் நினைச்சிட்டாங்க, இல்லை இப்போ இல்லைங்க வேலையாக இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல, வேலையாக இருக்கார், ஏதோ ஒரு பதில், அந்த பதில் உங்களை தவிர்ப்பதற்குரிய பதிலாக இருக்கும். வெளியே போயிட்டார், கடைக்கு போயிட்டாருன்னு அவங்க ஒய்ஃபு கூட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பதிலை சொல்கிறாங்களா, அதை போட்டு துருவிக்கிட்டு எங்கே போனார் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அதனால் போயிட்டு வாங்கன்னு வந்துட வேண்டியதான். ஃபைன் கீழலுக்கு முறிஜுவு ஃபர்ஜுவு, உங்களை திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லப்படுமையானால் திரும்பி சென்று விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் 24வது சூறாவில் 28வது வசனத்தில் சொல்கிறான். அதே நேரத்தில் லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தத்ஹுலு புயூத்தன் கைர மஸ்கூனத்தின், குடியிருக்காத வீடுகள், ஃபீஹா மத்தாவுல்லக்கும், அதில் உங்களுடைய பொருள்கள் இருக்கிறது, அங்கே யார் குடியிருக்கலை, ஒரு குடோன் மாதிரி இருக்குது, உங்கள் தட்டுமுட்டு சாமான்களை போட்டு வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி வீடுகளாக இருக்குமே ஆனால் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரலாம். அது பர்மிஷனாக கேட்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய பொருள்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. மக்கள் யாரும் குடியிருக்கலை, மக்கள் குடியிருக்காக பொருள் வைக்கிற ஒரு இடமாக இருக்குமே ஆனால் அப்போ உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. வல்லாஹு யஅலமு மா துப்தூன வ மா தக்துமூன், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைக்கக்கூடியதையும் அல்லாஹ் அறியவனாக இருக்கிறான் என்று சொல்லி 24, 29 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது. குர்ஆனோட ஒரு கட்டளை ஆக்குறான் பாருங்கள். வீட்டுக்குள்ளே யாரும் கடைப்பிடிக்க மாட்டோங்கன்னு சர்வசாதாரணமாக என்ன செய்கிறோம், யார் வீட்டில் நுழைஞ்சிடறோம். அல்லாஹ் இது முக்கியமான ஒரு கட்டளையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த அனுமதி வாங்காமல் போவதற்கென்று சிலருக்கு சலுகை இருக்குது. யாருக்கு சலுகை இருக்குதுன்னு கேட்டால், பருவம் அடையாத சிறுவர்கள், சின்ன பிள்ளைகள் என்ன செலுத்துன்னு வந்துடலாம். யார் விட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ எதுக்கு அது சொல்லப்படுது, மான மரியாதை முக்கியம். சிறுவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்ம எந்த மாதிரி கோலத்தில் இருக்கார், வினயம் சட்டை போடாமல் இருக்கார், வினயம் பனியனோடு இருக்காருன்னு அதெல்லாம் விளங்காது. அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளாக இருந்தார்களே ஆனால் அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால், அப்போ பர்மிஷன் இல்லாமல் கூட போகலான்னு நல்லா சொல்கிறான். அவங்க கூட 3 டைமில் பர்மிஷன் கேட்டு போகணும். சின்ன பிள்ளைகளாக சிறுவர்களாக இருந்தாலும், சிறுவர்கள்னால் விவரம் தெரிந்த சிறுவர்கள், கைக்குள்ள அந்த மாதிரி சிறுவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய சிறுவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்கள் பர்மிஷன் இல்லாமல் போய் கொள்ளலாம். ஆனாலும் அவங்க 3 சந்தர்ப்பங்களில் அவங்க பர்மிஷன் வாங்கணும். அது என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், யாயுகுல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்கள், 24வது சூறாவில் 58வது வசனத்தில் இருக்கிறது. யாயுகுல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களில் எஸ்தாதீனுக்கும் உள்ளது என மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமைகள் உங்கள்கிட்ட அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். அனுமதி பெற்று தான் வர வேண்டும். யார்? அடிமைகள். இப்போ அடிமைகள் பொதுவாக அனுமதி பெற தேவையில்லை. அடிமையாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்கல்ல, வேலைக்காக வச்சுருப்பாங்க, எப்போ வேணாலும் வரலாம், வீட்டில் ஒரு ஆள் மாதிரியே வரலாம் போனான்னு இருந்தது. அவர்கள் கூட 3 சந்தர்ப்பங்கள் அனுமதி வாங்கணுங்கிறான்ல. ஒன்று அடிமைகள், 2வது வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம, பருவ வயசை அடையாதவர்கள், பருவம் அடையாத 15 வயசுக்கு கீழே உள்ளவர்கள், அந்த மாதிரி உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் இவர்கள் சலாச மர்ராத்தின் 3 சந்தர்ப்பங்களில் அனுமதி பெற்று வர வேண்டும். வேறு சந்தர்ப்பங்கள் அனுமதி வாங்க தேவையில்லை. அந்த 3 சந்தர்ப்பங்கள் என்னென்று கேட்டால், மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள நேரம். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள நேரம் கணவன் மனைவி தனித்திருப்பார்கள், பல மாதிரி இதில் இருப்பார்கள், ஆடைகள் கலைந்த நிலையில் இருப்பார்கள், தலை கலைந்து போயிருக்கும், ஒரு தோற்றத்தில் உங்கள்கிட்ட ஒரு அழகு இல்லாமல் மூஞ்சி கழுகாத நிலையில் இப்படி பல மாதிரி இருப்பார்கள். அப்படிங்கிறதுனால இந்த டைமில் சின்ன ஆட்கள் என்ன செய்யணும், சின்ன ஆளுன்னு விவரம் தெரிஞ்ச சின்ன ஆட்கள், பருவம் அடையாதவங்க ஆனால் விவரம் தெரிந்த சிறுவர்களாக இருந்தால் உள்ளே வரலாமான்னு கேட்கணும். சிறுவர்களாக இருந்தாலும் கேட்கணும். இந்த 3 சந்தர்ப்பங்களில் அதில் ஒரு சந்தர்ப்பம் என்னென்னு கேட்டால், மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி, சுபு தொழுகைக்கு முன்னாடி உள்ள நேரம். சுபுக்கு அப்போ தான் எந்திரிப்பாங்க, எப்போ தலையிட்டு மூஞ்செல்லாம் கழுவின பிறகு ஃப்ரெஷ்ஷான பிறகு தான் யாரையும் பார்க்க விரும்புவாங்க.
அந்த மாதிரி கோலத்தில் தம்மை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்குவாங்க. அது மாதிரி கணவன் மனைவியாக இருந்தார்கள்னா அவங்க இப்போ ஆடைகள்லாம் குறைந்த ஆடைகளோடு இருப்பார்கள், அப்படி சேர்ந்திருப்பார்கள். அப்போ திடீர்னு உள்ள போய் நுழைஞ்சிடக்கூடாது. அதனால் சிறுவர்களாக இருந்தாலும் என்ன செய்யணும், இந்த நேரங்களில் வந்து நம்ம அனுமதி பெற்று தான் போகணும். அதே மாதிரி வகையின தலவுன சியாபக்கமின லஹீரத்தி, நல்ல உச்சி வெயில் நேரம். உச்சி வெயில் நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அனைத்து ஆடைகளையும் போட்ட நிலையில் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, சரியான வெக்கையாக இருக்குமா. இப்போ ஏசியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் வரைக்கும் சிந்திச்சு பார்க்கணும். மண்டையை கொளுத்தக்கூடிய வெயில் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள ஆடைகள்லாம் களைஞ்சிருவாங்க. லைட்டான ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு அதிகமான ஆடைகள் இருந்து அதிகமாக வேர்வையாக இருக்கும் இல்லையா, அதற்காக என்ன செய்வாங்கன்னா அந்த ஆடைகளை மேலாடைகளை எல்லாம் கூடுதலான ஆடைகளை எல்லாம் களைந்த நிலையில் இருப்பார்கள். குறிப்பாக பெண்கள் எப்படி இருப்பார்கள், ஆண்கள் கூட ஒரு டவுசரை போட்டு கூட இருப்பான் வீட்டுக்குள்ளே, வெயில் நேரம்னு சொல்லி. அந்த நேரத்தில் அவனுக்கு உள்ளது ஓகே ஆயிரும். நீங்கள் இப்படி பார்க்குறது விரும்ப மாட்டான். அவன் அப்படி இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து கொள்வானே தவிர, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கே தவிர அடுத்தவர்கள் அந்த கோலத்தில் தன்னை பார்ப்பதை ஒருத்தன் விரும்ப மாட்டான். அப்படி இருக்குமே ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அதான் சொல்கிறோம், ஹீன தலவுன தியாபக்கம் என லஹீரத்தி. லஹீரத்துனா லுகர் நேரத்தில் நண்பகல் நேரத்தில் வந்து உங்களுடைய உபரி ஆடைகளை நீங்கள் களைந்திருக்கும் நேரமாக இருந்தால் அந்த நேரத்திலையும் சிறுவர்களும் அனுமதி பெற்று வரணும். எல்லாரும் அனுமதி பெற்று வரணும், எல்லா நேரத்துலையும் பெறணும். மற்றவங்க சிறுவர்களுக்கு ஒரு சலுகை இருக்குது, இந்த 3 டயத்தை தான் மற்ற நேரத்தில் சும்மா வந்துடலாம் சின்னவங்களாக இருந்தாங்கன்னா. ஒன்று சுபுவுக்கு முன்னாடி உள்ள நேரம், இன்னொன்று வந்து நண்பகல் நேரம். அதே மாதிரி மிம்பாதி சலாத்தில் இஷா தொழுகைக்கு பின்னாடி படுக்கைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைன்னு சொல்லி உள்ள வீட்டில் வந்தாங்கன்னா அது பல மாதிரி கணவன் மனைவியாக ஒன்றா படுத்திருப்பாங்க, பல மாதிரி இருப்பாங்கல்ல, அதை அந்த சிறுவர்கள் பார்த்துடக்கூடாது. அப்படி எல்லாம் அந்த பிரைவசிக்கு தான் அந்த வீட்டு முக்கியமாக நல்ல இதை பார்க்குறான். ஒரு மனிதனுடைய அந்த பிரைவசியை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த பர்மிஷன் வாங்குகிற சட்டமே தரப்பட்டிருக்கிறது. மிம்பாதி சலாத்தில் இஷா தொழுகை பிறகு ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி நண்பகலில் உபரி ஆடைகளை களைந்திருக்கும் நேரம். இந்த 3 நேரங்களில் வந்து சிறு அடிமைகள் தான் பெயில் அதை விட்டுருவோம், சிறுவர்களும் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும். இந்த சிறுவர்கள் வந்து இந்த 3 நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் பர்மிஷன் வாங்க தேவையில்லை. சிறுவர்கள் வந்து நம்ம பெரிய ஆள்களுக்கு இந்த சட்டம் இருக்குல்ல, அனுமதி பெற்று போகணுங்கிறது, அது வந்து எது கிடையாது, சின்ன பசங்களுக்கு கிடையாது. அது சொல்லிட்டு சலாசு அவுராத்தின் லக்கும், இந்த 3 வந்து நீங்கள் வந்து மறைவிடங்களை பாதுகாக்கும் நேரங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைசா அலைக்கும் ஜுனாகும் உல அலைகும் ஜுனாகும், உங்கள் மீதும் குற்றம் இல்லை அவர்கள் மீதும் குற்றம் இல்லை. பாதகுன்ன, இந்த 3 நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் வந்து உங்கள் வீட்டு சின்ன பிள்ளை சிறுவர்களாக இருப்பார்களே ஆனால் உள்ள எந்த நேரம் வேணாலும் வரலாம், அதில் குற்றம் இல்லை. தவாஃபுன் அலைக்கும், அவர்களை உங்கள் சுற்றியே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 24:58 சொல்லி காட்டுறான். அப்போ இதெல்லாம் குர்ஆனில் வந்து அனுமதி பெறுவது குறித்து சொல்லப்பட்ட ஒரு வலிமையான கட்டளை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய போதனைகள் மூலமாகவும் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள், கூடுதலாக விளக்கியிருக்கிறாங்க. எப்படி விளக்கியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க மனைவியுடைய ரூமு அறைன்னு சொல்லுவாங்க, அறை மாதிரி தான் வீடு அமைச்சிருந்தாங்க. அதில் ஒரு அறையில் இருக்கும் பொழுது அப்போ அந்த தலையில் வந்து ஈர் வலிமாங்கல அதிகமான முடி அவங்களுக்கு இருக்கும். அந்த ஈர் வாங்குறதுக்காக வேண்டிய சீப்புலேயே ஒரு ஈர் வலின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது கையில் வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா தலையை வாரிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆள் இப்படி எட்டி பார்க்குறாரு வீட்டுக்கு நுழைஞ்சி. ஒரு ஆள் வந்தார், வரட்டுமான்னு கேட்கலாம், நான் வெளியே நிற்கிறேன் அப்படி ஏதாவது ஒன்று கேட்கலாமா இல்லையா, ஒரு காரணம் இல்லாமல் இத்தலா ரஜுலுன் ஃபி ஹுஜ்ரின் மின் ஹுஜ்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வீட்டில் வந்து நெஞ்சார் ஒரு மனிதர் வந்து எட்டி பார்த்தார். இப்போ ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையில் வந்து ஈர்வலி வைத்து கொண்டு தலையை வாரி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ் அலமு அன்னக தந்துரு, நீ வந்து இந்த மாதிரி பார்க்கிறது எனக்கு தெரியும் என்று சொன்னால் இல்லை தஅன்து ஃபி ஐனிக்க, இந்த ஈர்வலியை கொண்டு உன் கண்ணை குத்திருப்பேன். அது எப்படி எட்டி பார்க்குற, வீட்டுக்குள்ளே இருக்கிறபோது எட்டி பார்க்குறது என்ன முறை அது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஈர்வலியை கொண்டு உன் கண்ணை குத்திருப்பேன். இன்னமா ஜுஇலல் இஸ்திதானும், இந்த அனுமதி வாங்குவது எதற்காக ஏற்பட்டது என்று சொன்னால் மின் அஜலில் பசரி, பிறர் பார்க்கக்கூடாது என்பதான் நோக்கம். அனுமதி வாங்குறதுக்கு நோக்கமே என்ன, பார்க்கக்கூடாதை பார்த்துடக்கூடாது, அடுத்தவருடைய பிரைவசியை அவங்களுடைய தனிமையை யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக தானே பர்மிஷன் வாங்க சொல்லியிருக்குது. நீங்கள் டீட் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், அனுமதி வாங்கிட்டு உள்ளே வரணுன்ற சட்டமே எது கொண்டு வரப்பட்டுச்சு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிமை இருக்கிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி தனிமை என்று இருக்கிறது. அந்த தனிமையை கொடுப்பதற்கு தான் வீடுன்னு அமைத்துக் கொள்கிறோம். எல்லா இடத்துலையும் பொதுவாக என்னை பார்த்து நீ பார்த்து எனக்குன்னு உள்ள இடத்துக்குள்ளே ஏன் வந்து பார்க்குற அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அனுமதி பெறணுங்கிற சட்டமே இஸ்லாத்தில் இருக்குது. நீ எப்படி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு கடுமையான வார்த்தையை சொல்கிறாங்க. கண்ணை குத்திருப்பேங்கிறாங்கல்ல, தாழ்த்து பிஹி ஃபி ஐனிக்க, இந்த ஈர்வலியை கொண்டு உன்னுடைய கண்ணை நான் குத்தியிருப்பேன், குருடாக்கியிருப்பேங்கிறாங்க.
இது வந்து குருடு ஆக்க மாட்டாங்க. அந்த அந்த கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். இது புகாரில் 6241வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இது 6242வது ஹதீஸ்லையும் இதே விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனித்தலா ஃபீ பைத்தி கௌமின் பிகைரி இத்னிஹிம், அவங்களுடைய பர்மிஷனை இல்லாமல் ஒரு வீட்டுக்குள் ஒரு மனிதன் எட்டி பார்த்தால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய வீட்டில் எட்டி பார்க்குறான் பர்மிஷன் வாங்காமல் எட்டி பார்த்தானே, ஆனால் ஃபக்கத் ஹல்லலஹும், அவங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது எஃப்கோ ஐனஹு, அவன் கண்ணை வந்து தாக்குவது, கண்ணை தாக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. எட்டி பார்த்தான்னு சொன்னால் கண்ணை விட்டு அட்டி கொடுக்கலாம். எப்படிடா எட்டி பார்க்குற, அது ஹலாலுங்கிறாங்க. அப்போ எவ்வளோ கடும் விஷயமாக பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறது அவள் கண்ணையே போக்குற அளவுக்கு பதிலடி கொடுக்கலாம் என்று சொன்னால் இது சின்ன விஷயமாக இஸ்லாம் எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய இந்த பிரைவசியை காப்பாற்றுறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கண்டிஷனை இஸ்லாம் என்ன செய்கிறது, போடுகிறது. அப்போ ஹலால் இப்போ ஹல்லலஹும், அவங்களுக்கு ஹலாலாக ஆகிவிட்டது. எஃப்கஹு ஐனஹு, அவனுடைய கண்ணை தாக்குவது அவங்களுக்கு வந்து ஹலால் ஆகிரும். அப்போ எட்டி பார்த்தானே என்ன செய்யலாம், ஓங்கி ஒரு அடி கொடுத்து கண்ணு போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதை கடும் விஷயமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் அன்ன ரஜுலன் இத்தலா அலைக்கி பிகைரி இத்னின், அனுமதி இல்லாமல் யாராவது உன்னுடைய வீட்டில் எட்டி பார்ப்பானையானால் ஃபஹதப்தஹு பி ஹசாத்தின், சின்ன கல்லை கொண்டு நீ சுண்டி விடுகிறாய். அவன் எட்டி பார்த்தோன்னா கண்ணை பார்த்து சுண்டி விடுறான். இப்போ ஃபகத் ஐனஹு, அது அவனுடைய கண்ணை தாக்கி விட்டது என்று சொன்னால் மாக்கான அலைக்க மின் ஜுனாகின், உன் மீது எந்த குற்றமும் கிடையாது. நீ வந்து பார்க்குறான் என்பதற்காக வேண்டி ஒரு கல்லை சுண்டி விடுற, அதுவே அவனுடைய கண்ணை தாக்கிருச்சு, அதனால் ஏதாவது உனக்கு குற்றம் வருமானு கேட்டால் அவனுக்கு குற்றம் வராது. ஏன்னு கேட்டால் அவன் செஞ்ச வேலைக்கு நீ பதிலடி தான் கொடுத்துருக்குற. அப்போ இந்த பார்க்குறதுங்கிறத வந்து பார்க்கத்தானே செய்யணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயமாக இஸ்லாம் பார்க்குன்னு பாருங்கள். ஒரு மனிதனுடைய உரிமையை, ஒரு மனிதனுடைய அந்த தனிமையை வந்து எவ்வளோ பாதுகாக்க விரும்புதுன்னு சொன்னால் இந்த எட்டி பார்க்குற தன்மை நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ ரூம் அடைச்சி பேசிகிட்டு இருக்கான்னு காதை கொண்டு கதை போட்டு வைப்பான். என்ன பேசுகிறாங்க, எதுக்கு அடைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, யாரும் கேட்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேர் தனியாக ஒரு சின்ன விஷயம் தனியாக பேசுன்னு சொல்லுவார் ஒருத்தர். அவர் தனியாக கொண்டு பேசிகிட்டு இருப்பார். இல்லை வெளியே இருக்கணும்னு மனசு கேட்காது. என்ன பேசுகிறாங்கன்னு அறிஞ்சிக்கிறணுமேன்னு எட்டி பார்ப்பான். இல்லாட்டி கதவை கொண்டே காதில் வைப்பான். ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை கிடக்கா, நம்ம கண்ணத்துக்கு போயிட்டு இருக்க வேண்டியதானே. இதை துருவ வேண்டி உங்களுக்கு அவசியம் என்ன இருக்குது? ரெண்டு பேர் தனியாக பேசினாருங்கன்னா அவங்களுடைய உரிமை. உன்னை தவிர்க்கிறாங்க, இல்லை நீ வேணாம் நினச்சானே தனியாக பேசுகிறாங்க. 3 பேர் இருக்கிறீங்க, தனியாக போய் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னா அதை அறிந்து கொள்ள நீங்கள் நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அதில் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? அவங்க மறைக்க, ஒரு மனிதன் அவனுக்குரிய விஷயத்தை அவன் மறைக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது முஸ்லீமில் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த அனுமதி கேட்கும்போது எப்படி கேட்கணுங்கிற ஒரு முறையும் இருக்குது. அதாவது சஃபான் இப்னு அசால்னு ஒரு சஃபான்கிற ஒரு ஆள், ஒரு சஹாப் உமையா, இவர் ஏற்கனவே ஒரு காஃபிராக இருந்து ஹுனைன் போர்ல எல்லாம் கலந்துக்கிட்டார். காஃபிராக இருந்த கடைசி கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வர்றார். காஃபிரையும் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹுனைன் போரில் இந்த சஃப்வான் என்பவரெல்லாம் போரில் பங்கெடுத்தார். பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறார். இஸ்லாத்துக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் போய் சந்திக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறார்கள். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவரே சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹ் சந்திக்க போனேன். அப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்போ என்ன செய்கிறாரோ, தகல்து அலைஹி, நான் நேர உள்ளே நுழைந்து விட்டேன். ஒலம் முசல்லிம், நான் சலாமும் சொல்லவில்லை. ஒலம் அஸ்ததீன், நான் அனுமதியும் கேட்கல, சலாமும் சொல்லலை. ரசூலுல்லாஹ் ஒரு கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறாங்க. டக்குன்னு உள்ளே போயிட்டார். ஏன்னா அப்போ தான் இஸ்லாத்துக்கு வர்றார். ஜாஹிலியா காலத்து பழக்கத்து தான் அவருக்கு தெரியும், இஸ்லாமிய பண்பாடுகள்லாம் அவருக்கு அறியலை. அப்போ என்ன செய்கிறாருன்னா, திடீர்னு உள்ளே நுழைஞ்சிட்டார். ஒலம் முசல்லிம், நான் சலாமும் சொல்லவில்லை. ஒலம் அஸ்ததீன், நான் வந்து அனுமதியும் வாங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னே கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஜி, முதல்ல வெளியே போ, அனுமதிக்க உள்ளே வந்துட்டீங்கள, வெளியே போயிட்டு ஃபொக்குல், அங்கேருந்தே சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுலு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேளு. உள்ளே வந்தாலும் வெளியே அனுப்பிவிட்டு கேட்டு வர சொல்கிறாங்க. வந்து அனுமதிக்க விரும்புகிறாங்க, இருந்தாலும் முறையாக தான் செய்யணும். நீ தப்பாக வந்ததுனால வெளியே போயிடும். நீ வெளியேறி விட்டு இருஜன்னா வெளியேறி விட்டு ஃபொக்குல் அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுலு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா, அதுகுலுன்னா வரலாமான்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா என்று கேட்டுட்டு உள்ளவா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சொன்ன பிறகு ரசூல் அனுமதி கொடுத்தாங்கன்னு வருது. அப்போ அனுமதி இல்லாமல் ஒருத்தர் வந்தாலும் இது கற்றுக் கொடுக்கணும்ல. அனுமதியில் ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால், நீங்கள் வந்த முறை சரியில்லை, நீங்கள் வந்தது நான் அனுமதிக்கிறேன், ஆனால் நீங்கள் வெளியே போயிட்டு முறையை கேட்டுருவாங்கன்னு சொல்லணும். அப்படி 4 பேருக்கு சொன்னோம்னா அதுவே பழக்கத்துக்கு வந்துடும். கண்டுக்கிறாமல் இருந்தோம்னா இப்படி எல்லா வீட்லையும் செய்வாங்க. அப்படி தவறாக நடந்துட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியே போயிட்டு இது அவனை புண்படுத்தவும் தேவையில்லை. அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது அவன் வருத்தப்பட மாட்டான். இதாங்க மார்க்க சட்டம், இப்படி தாங்க மார்க்கத்தில் சட்டம் இருக்குது, அதனால் நீங்கள் வெளியே போயிட்டு சலான்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்கணும்.
இப்படி கேட்டு தான் உள்ளே வரணும். இது எப்போ நடந்ததுன்னா தாலிக்க பாதமாக அசலம சஃப்வான்கிற ஒரு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி இருக்குது. அதனால் வந்து இந்த அனுமதி கேட்டு தான் என்ன செய்யணும், உள்ளே நுழையணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வீட்டில் இருக்கிறாங்க. என்ன செய்கிறாருன்னா, அழிச்சு உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. வெளியே இருந்துக்கிட்டேன் உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. எதை சலான்னு சொல்லலை. வாசல்லேருந்து ஒரு ஆள் என்ன செய்கிறார், வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. பர்மிஷன் மட்டும் கேட்குறாரு. அப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஹாதிமி, அவங்களுடைய ஊழியர்னா அனஸ் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்கள்ல, அவர்கிட்ட சொல்லுகிறார்கள், உஹுருஜில் ஆகாதா, அந்த ஆள் கிட்ட போய் அள்ளி மூலிஸ்து தான் எப்படி அனுமதி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வா. வெளியே இருந்துட்டு வரலாமான்னு கேட்குறாரு. அவருக்கு எப்படி கேட்கணும்னு தெரியலை. அதனால் நீ போய் அவருக்கு எப்படி பர்மிஷன் கேட்கணும் என்பது சொல்லி கொடுத்துட்டு வான்னு அவர் அனுப்புகிறாங்க. அவர் போய் என்ன செஞ்சார், அவருக்கு பாடம் நடத்துகிறார். நீ உள்ளே போகிறதா இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுலுன்னு கேளு, சும்மா வரலாமான்னு கேட்கக்கூடாது. சலாத்தை ஏன் விட்டுட்ட, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுலு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யணும், கேட்டுட்டு தான் வரணும்னு சொல்லி இந்த ஊழியர் போய் அவருக்கு கிளாஸ் நடத்துகிறார். இதை கேட்டோம் அவர் செஞ்சார்னா திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுலுன்னு ரெண்டாவது திருத்தி கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ உள்ளவர அனுமதிக்க விரும்பினால் கூட அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இஸ்லாத்தில் இருக்குது. சும்மா விரும்பினா அனுமதிக்கிறதுன்னு நினச்சி போயிடக்கூடாது. அவர் அனுமதிக்கத்தக்க ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த கேட்குற முறையில் கேட்டுட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அனுமதி கேட்பதற்கு உரிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் சலான் சொல்ல வேண்டும், அது வரலாமான்னு கேட்க வேண்டும், ரெண்டும் சேர்த்து கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுலுன்னு கேட்க வேண்டும். அனுமதி கேட்கும்போது மறுத்துட்டாங்கன்னா திரும்பிடணும். வழங்குதா, இப்போ காலிங் பில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நாங்கள் வேலையாக இருக்கேன்னா என்ன செய்யக்கூடாது, அடித்து பல்லு ஒட்டையரூவா அடிப்பாங்க. முதல்ல அவன் விரும்பலையில் விட்டுற வேண்டிய நான் வந்துட வேண்டியதானே. காலிங் பில் அடித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உள்ளே இருக்கிறவனுக்கு அதனுடைய வேதனை தெரியும். மண்டை வெட்டிக்கும். பில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னான். இவனுக்கு ஒரு அமுக்கு ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. உள்ள அனுபவிக்கிறவனுக்கு காது என்ன செய்யும், பெரிய பஞ்சாயத்தை போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 3 தடவை அமுக்க வேண்டியதான் ஒரு அமைக்கிறன்னு. காலிங் பில்லு ஒரு அது கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது கேட்கலையா, 2வது தடவை ஒரு முக்கிய அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கணும். 3வது தடவை அழுத்துங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு. பதில் வரலையா, பதில் வராமல் இருந்தாலும் என்ன அர்த்தம்னா தவிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், நேரடியாக சொல்ல தயக்கப்பட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்கன்னு விளங்கிக்கிறணும். சரி, அவங்க நம்மளை சந்திக்க விரும்பலைன்னு பேசாமல் திரும்பிடணும். அல்லது டைரெக்டாக சொல்லிட்டாங்கன்னு வைங்க, கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் அப்புறம் வாங்கலேன், நாளைக்கு வாங்க, காலையில் வாங்க இப்படின்னு ஏதோ ஒரு பதிலை சொன்னார்கள்னு சொன்னால் அதை கேட்டு திரும்பணும் என்ற இந்த அனுமதி பெறுவதற்குரிய இவ்வளோ சட்டங்கள் இருக்குது. இந்த அனுமதி பெறுவது சம்பந்தமாக இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப மார்க்க வரம்புகளை மீறி எல்லை மீறி என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப அளப்புரை பண்ணக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். முதல்ல கருத்து கணிப்புங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா அநியாயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மறைவான விஷயங்கள். நம்ம வாக்களித்துட்டோமா என்ன நமக்கு தெரியாது. யார் எவ்வளோ போட்டான்னு தெரியுமா? எவனோ நாளைக்கு இருக்க போய் உட்காந்துக்கிட்டு இப்படி கால்குள்ளே பணம் எடுத்து எழுதிட்டு என்ன செய்கிறது, இவனுக்கு இத்தனை அவனுக்கு அத்தனைங்கிறாங்க. நம்மளும் உட்காந்து நம்புகிறோம். அது எப்படி உனக்கு தெரியும்? எவனுக்கு போட்டான்னு யாருக்கா தெரியுமா? அவன் சொன்னால் கூட நிஜத்தையாக சொல்லுவான். எக்ஸிட் போடுங்கிறாங்க, வெளியே வரும்போது கேட்டோம் சொன்னாங்கன்னு. போட்டவன் மாற்றிக்கிட்டு தான் சொல்லுவான். எதுக்கு போட்டோன்னு உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் ஏன் கேட்குறான்னு சொல்லிட்டு இதுக்கு போட்டு அதுக்கு போட்டேம்மா, அதுக்கு போட்டால் இதுக்கு போட்டேன்னு சொல்லுவான். மாற்றி குழப்பமும் செய்வான். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கவே இயலாது. இது இந்த வியூவர்ஸ் அதிகமாக்கி லைக்ஸ் அதிகமாக்கி விளம்பரத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி சில நிறுவனங்கள் தேர்தலுக்கு முன்னாடியும் கருத்து கணிப்புங்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சிட்டு எக்ஸிட் போல் ஓட்டு போட்டு வரக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டேன்? 5.25 கோடி வாக்காளர்கள்ட்ட 10,000 பேர்கிட்ட கேட்டேங்கிறான். இருக்கிற வாக்காளர்கள் 5.25 கோடி பேர் இருக்கிறான். 5.25 கோடி வாக்காளர்களை எத்தனை 1000 பேர்கிட்ட கேட்டேன், 500 பேர்கிட்ட கேட்டேன், 500 பேர்கிட்ட கேட்டு அப்படி அது பெருக்கிக்கிறது இல்லை. 500 பேரில் இத்தனை இருக்குமானால் 1 கோடியில் இவ்வளவு, 2 கோடியில் இவ்வளவுன்னு இதை தான் சொல்கிறாங்க. இது எப்படி மெய்யாக இருக்குமா? 5 கோடி மக்களில் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு 1 கோடி எடுத்தால் கூட பரவாயில்லை. 5 கோடி மக்களில் 1 கோடி பேர்கிட்ட ஒரு கருத்து எடுத்து இந்த 1 கோடி பேர் இப்படி சொல்கிறதுனால இது 5ஆக பெருகிக்கலான்னா ஒரு ரீசன் ஓரளவுக்கு சரியாக வரும். ஆனால் என்ன செய்யாது, 500 பேரில் இன்னும் 30 பேர் 300 பேர் 400 பேர்கிட்ட கேட்டோம்ங்கிறாங்க. ஃபோனில் கேட்டோம் பல விதமாக சொல்கிறாங்க. எல்லாம் போய் புழுக மூட்டை. அதில் உள்ள எந்த கருத்து கணிப்புமே சரியாக இருக்காது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா கருத்து கணிப்பு போடும்போது ஒரு துல்லியமாக நம்பர் போடுவாங்க. 120 160 வரைக்கும்ன்றாங்க. எது வந்தாலும் நான் சொன்ன சரின்றாங்க. 121 நான் தான் சொல்லிட்டேன்ல,
130 நமக்குள்ளே அடங்கிருச்சுல. 120லேருந்து 160 வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு லார்ஜ் நம்பரை போட்டு விட்ருவாங்க. இதுக்கு எவ்வளோ கிடைக்கும், இது 60லேருந்து 90 வரைக்கும் கிடைக்குன்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கடைசியில் சரி எங்கள் கணிப்பு இப்படி துல்லியமாக இதை துல்லியம்னு 60ன்னு சொல்லு, 70ன்னு சொல்லு, 71ன்னு சொல்லு, இதுக்கு பேர் தான் துல்லியம். அப்போ துல்லியமாக சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மறைவான விஷயங்களில் வந்து நம்மளை ஏமாத்தினாங்க. நம்ம நம்பக்கூடாது. உனக்கு எப்படி தெரியும், எந்த சோர்ஸை வச்சு ஒருத்தன் இதுக்கு தான் ஓட்டு போட்டான்னு இது கணிக்க இயலும்? எந்த சோர்ஸை வச்சும் கணிக்க இயலாது. அந்த சீட்டில் வந்து நம்ம வர்றதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் காத்திருக்கலாமே தவிர அதுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டு அந்த சொல்லிட்டு இதான் வரப்போகுது, அதான் வரப்போகுது, இதான் இப்படின்னு சொல்லி அவனுக்கு அதில் வந்து 7 விதமான 3 விதமான கருத்தை கொண்டே போட்டு கருத்து கணிப்போன்னு 3 விதமாக சொல்கிறாங்க. இந்த 3 விதமாக சொன்னது 3மே பொய் தான். 3மே வந்து நெசமாக நடந்தால் கூட அவன் பொய் தான் சொல்கிறான். நெசமாக கூட அந்த 3ல் ஒன்று நடந்தாலும் அவன் கணிச்சு சொன்னது கிடையாது. குட்டாம்போக்கில் குருவி உட்கால பனம்பழம் விழுந்த கதை தான். ஒரு பனம்பழம் இருக்குல்ல, பனம்பழம் வந்து பழுத்து கீழே விழுவுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் போய் குருவி மேலே உட்காந்துரும். அப்போ குருவி நினச்சிக்கிறோமா நம்ம உட்காந்து தள்ளி விட்டோம்னு சொல்லி, இது உட்காராடன்னு அது விழுந்திருக்காது. அது விழுகக்கூடிய கண்டிஷனில் இருக்கும் பொழுது அதுக்கு மேலே ஒரு குருவி உட்காந்துச்சுன்னு சொன்னால் அது பெரிய பனம்பழம்னா பெரிய மண்ட அளவுக்கு பெருசாக இருக்கும். பனம்பழம் கீழே விழுந்துடும். இது நினச்சிக்கிறோமா நம்ம சின்ன குருவியாக இருந்தாலும் பனம்பழத்தை தள்ளிட்டோம் அப்படி நினச்சிக்கிறோமா. அந்த மாதிரி தான் இது. தற்செயலாக சில விஷயங்கள் சரியாக வரலமே தவிர இதில் உள்ள ரிசல்ட் படி எவனாவது ஒருத்தன் கணிச்சிருக்கிறான்ல, அதன்படி நாளைக்கு ரிசல்ட் வந்தாலும் அவன் கணிச்செல்லாம் சொல்ல கிடையாது. தற்செயலாக வந்து விட்டது அவ்வளோதானே தவிர இவன் சொன்னதுனால வந்துன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முந்தி ஒவ்வொரு தேர்தலையும் செஞ்சாங்களே, அது நடந்துச்சா? இதுக்கு முந்தின தேர்தலில் ஒவ்வொரு தேர்தல்களையும் 400 வரும் 300 வரும்னு சொன்னாங்களே, அதன்படி நடந்துச்சானா நடக்கலை. சும்மா ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்வாங்க. அதுபோக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவிஎம்மில் கள்ள வேலை பார்க்குறதா இருந்தால் இந்த காவிகளை அந்த வேலையை என்ன செய்வாங்க, அந்த வேலையை செய்வாங்க. அதாவது இவிஎம்மில் வேலை பார்க்க போகிறோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் மிஷினில் வேலை பார்த்துருவாங்க. மிஷினில் வந்து 100 ஓட்டு போட்டோம்னா 10 ஓட்டு மாறி விழுவுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதிட்டான்னு வைங்க, அதில் வந்து ரிசல்ட்டு காட்டாது. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து கணிப்பை போட சொல்லுவாங்க. மக்களுக்கு நம்பிக்கை முன்னாடி உண்டாக்கி வச்சுருது. கருத்து கணிப்புக்கு ஏற்க வந்துருச்சு, அதனால் என்ன செட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை. செட்டிங் பண்ணியிருந்தாலே ஆனால் அதுக்கு தகுந்த ரிசல்ட் வரப்போகுது. செட்டிங் பண்ணலைன்னு சொன்னால் என்ன யதார்த்தமான நிலைமை இது வரப்போகுது. அது எல்லாமே 4ஆம் தேதி தான் தெரியுமே தவிர இதை உட்கார்ந்துக்கிட்டு நேரத்தை போக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கானு. எதை துறந்தாலும் வேறு செய்தி பார்க்க முடியல. என்ன துறந்தாலும் என்ன செய்கிறதா, அவர் ஜெயிப்பாரா, இவர் ஜெயிப்பாரா, அவர் எத்தனையில் ஜெயிப்பார், இது எப்படி உனக்கு தெரியுதுலாம்? இதை அறிந்து கொள்ள நினைக்கிறது மடமை இல்லை. ஜோசியத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஜோசியம் மார்க்கத்தில் கூடாது தானே. அப்போ ஜோசியம் மாதிரி தானே இது நான் செய்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் இவர் கண்டிப்பாக இவர் ஜெயிப்பார், இவர் தான் 2ஆம் இடம், இவர் 3ஆம் இடம், இது எப்படி உனக்கு தெரியும்? அம்புட்டு ஓட்டையும் உனக்கு துல்லியமாக தெரிஞ்சு படம் காட்டினாங்களா உனக்கு? அப்போ எந்த ஒரு இப்போ சோர்ஸும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் நம்ம 50 பேரையும் மடையனாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்ம நேரத்தை நிறைய செலவழிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், இந்த கருத்து கணிப்புகளை எடுத்து அப்படி பரப்புறது. எவனோ ஒருத்தர் போட்ட கருத்து கணிப்பு எடுத்து இவர் தான் முதல்வர், அவர் தான் முதல்வர்னு அவனுக்கு பிடிச்சதை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ரிசல்ட்டு வரும்போது தான் நமக்கு தெரியுமே தவிர இது மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா பொய்யெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி மனநிலைக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்கன்னு சொன்னால் இது அவங்களோட ஜோசியத்தெல்லாம் கொண்டு விடும். எது யதார்த்தமோ அதை நம்பணும். இது சாத்தியம் இருக்குதா, ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறான்னு சொன்னால் இது அவனுக்கு சொல்ல இயலுமா? இந்த இந்த துறைமுகம் தொகுதியில் இவர் தான் 1ஆவது இடம், இவர் தான் 2ஆவது இடம், இவர் தான் 3ஆவது இடம் உங்களுக்கு சொல்ல இயலுமா? சொல்வதற்கு ஏதாவது சோர்ஸ் இருக்குதா, வழி இருக்குதா? ஒரு வழியுமே கிடையாது. எல்லாம் ஊகம்தான். ஊகம் பூரா பாவம் தான். இன்ன பாதல் ஈசுமன், நீங்கள் ஊகம் பண்ணாதீங்க, ஊகத்தில் சிலது பாவமாக கூட போயிடும் நல்லா சொல்லி காட்டுறான். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் கவனம் செலுத்தினீங்க என்று சொன்னால் அதில் மண்டையில் ஏற்றிடுவாங்களா, இவன் தான் வரப்போகிறான்னு மண்டையில் ஏற்றிடுவாங்க. 10 நாளாக ரிசல்ட் மாறி வச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் பைத்தியம் முடிச்சிடும். என்னத்துக்கு இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்தால் வரும்போது தெரிஞ்சுட்டு போகிறோம். இந்த 10 நாளாக மண்டையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தனும் ஒரு ஆளை ஏற்றிக்கிறாங்க. இவர் தான் வருவார், இவர் தான் வருவார், அவர் தான் வருவார், அவர் தான் வருவார், இவர் வரமாட்டார்னு மண்டையில் எதுக்கு ஏற்றுற தேவையில்லாமல் அப்படியே 3 நாள் 10 நாள் மண்டையில் ஏறி போச்சுன்னு வைங்க. அதுக்கு மாற்றமாக வரும்பொழுது நம்ம மனசில் குழப்பம் ஏற்படும், ஒரு சங்கடம் வருத்தம் ஏற்படும். அது சில பலவீனமானவர்களாக இருந்தால் பைத்தியம் கூட பிடிச்சி போயிடுவாங்க. அதுக்கு கூட பலவீனமாக இருந்தால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எதுக்கு நமக்கு தேவை தெரியுமா அறிஞ்சிக்கிற வேண்டிய எப்போ ரிசல்ட் வருதோ அறிஞ்சிக்கிட்டு போக வேண்டியதான். அதனால் ரிசல்ட் வர இந்த கருத்து கணிப்புங்கிற மாயையில் போட்டு உழுவே செய்யாதீங்க. அதில் எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைன்னா தற்செயலாக வேணால் சில நடக்கலாமே தவிர அறிந்து கொள்வதற்கு சோர்ஸ் கிடையாது. அது எந்த மனிதனாலையும் எந்த ஒரு அளவுகோலை வச்சியும் இந்த தொகுதியில் இவன் தான் ஜெயிப்பான் என்று அறிவதற்கு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. லாஜிக்காக அறிவுபூர்வமாக எந்த ஒரு வழிமுறையுமே கிடையாது. எல்லாமே ஊகமாக விட்டு அடிக்கிறது தான். அவனுடைய ஊகத்தை நான் ஏன் ஏற்றுக்கிறேன்னு?
அதனால் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கலாம், எந்த முடிவை நீங்கள் விரும்புகிறீங்களோ அது விருப்பலாம், இப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நினைக்கலாமே தவிர இதான் வரும், இவர் தான் வருவார், இவர் இத்தனை வருவார், அவர் அத்தனை வருவார், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. வழங்குதா? அது சொல்லுவது வந்து நமக்கு மறைவான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமான விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு உரிமை கொண்டாட விஷயமா போயிடும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொண்டு இருக்கிற அந்த 2-3 நாளைக்கு இப்போ சாமி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே கவனமே செலுத்தாதீங்க, வேறு வேலைகளை பாருங்கள். 4ஆம் தேதிக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.